இன்றைக்கும் நாம் ஆராதனை குறித்து ஒரு சுருக்கமான செய்தியை நாம் சிந்தித்து முடிக்கப் போகிறோம். வாட் இஸ் வர்ஷிப்? Worship is an act of reverence, devotion or adoration towards God. It is often characterized by an expression of gratitude, praise and love towards Him. இதுதான் அதனுடைய டெஃபனேஷன். ஆனால் நம்ம அப்படின்னா என்னன்னா, தமிழில் என்னன்னா, வழிபாடுங்கிறது வர்ஷிப்புங்கிறது என்னன்னா, ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவது. அது மாத்திரம் இல்லை, அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது. இதுதான் வர்ஷிப். ஆனால் இன்றைக்கு வர்ஷிப்னா வித்தியாசமாக போயிடுச்சு. ஒரு புகை போட்டுக்கிட்டு பின்னாடி லைட்ஸ் எல்லாம் ரெட்டு க்ரீன்லாம் போட்டுக்கின்னு ஆடுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வேதத்துக்கு சரியானது அல்லங்கிறது தான் உண்மையான விஷயம். வர்ஷிப்னா இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அதுதான் வர்ஷிப் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெவரன்ஸ். அது ஒரு கவனத்தை கொடுக்கறது. அது ஆண்டவர் மத்திய முன்னாடி இப்போது ஆண்டவரை தரிசித்த பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தார் பாருங்க. இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். அது வர்ஷிப். இதை புரிந்து கொள்ளணும் நம்ம. அது மாத்திரம் இல்லை, நன்றியோடு 10 குஷ்டரோகிங்க சுகம் பெற்றாங்க. ஒருத்தர் மாத்திரம் திரும்பி ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தினார் பாருங்க. இஸ் அன் வர்ஷிப். இதுதான் வர்ஷிப்பு. வர்ஷிப்புங்கிறது இது டோட்டல். அதாவது இட் இன்க்ளூட்ஸ் ப்ரேயர், மெடிடேஷன், மியூசிக்ஸ், ஆஃபரிங்ஸ், as a family, as an individual, as a group, as a church. இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் பாருங்களேன். திஸ் இஸ் வர்ஷிப். திஸ் இஸ் கால்ட் வர்ஷிப். ஒரு பாட்டுக்கு ஆடுறது, புகை போடுறது, லைட்ஸ் போடுறது கிடையாது. முதல்ல இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தென் வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்? அக்கார்டிங் டு பைபிள் ஐ எம் கோயிங் டு டெல் 3 பாயிண்ட்ஸ். வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்? ஹவு ஷுட் பி வர்ஷிப் அவர் காட்? அப்படின்னா ஆராதனைனா என்ன? உண்மையான ஆராதனை என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கீப் காட் அஸ் அவர் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வைக்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு. தட் இஸ் வர்ஷிப். வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்னா, கீப் காட் அஸ் அவர் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். மத்தேயு 22:37 பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஜீசஸ் ரிப்ளைட், யூ மஸ்ட் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல் அண்ட் ஆல் யுவர் மைண்ட். ஆண்டவரை முதன்மையாக வைக்கிறது. எதுவாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பம் வாழ்க்கையாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், ஆண்டவரை உயர்த்தி வைக்கிறது. அவர் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி, ஹீ இஸ் அவர் ப்ரையாரிட்டி அப்படின்னு வைக்கிறது. அதுதான் வர்ஷிப். நம்முடைய பணத்தை வைக்கிறது இல்லை, பதவியை வைக்கிறது இல்லை, நம்ம பேக்ரவுண்டில் நான் யார் தெரியுமா, நான் அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன், என் தாத்தா யார் தெரியுமா, அதெல்லாம் குப்பை. ஒன்றுமே கிடையாது, நத்திங். கீப் காட் அஸ் அவர் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். அதுபோல் நாம் வைக்கும் பொழுது அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையான, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள்னு வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் வேலையாக இருக்கலாம், நீங்கள் பாடுறதா இருக்கலாம், நீங்கள் செய்தி கொடுப்பேன், நானே செய்தி கொடுக்குறேன். ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் பேக்ரவுண்டை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா, தட் இஸ் நாட் வர்ஷிப். ஈவன் திஸ் ப்ரீச்சிங் இஸ் அ வர்ஷிப், ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஆக்ட் which keep God as our priority is a worshipங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம காணிக்க போகிறது கூட வர்ஷிப் தான், டைப் ஆஃப் வர்ஷிப். அதில் முதன்மையானது ஆண்டவருக்கு பாருங்க. காயின் ஆபேல் இருக்காரு. ஆபேல் முதன்மையானதை நல்லதை கொண்டு வச்சாரு. காயின் அது போல் செய்யலை. அதுதான் வர்ஷிப். ஸோ நம்முடைய ஆண்டவரை முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும், அது வேலையாக இருக்கலாம், திருமணத்தில் கூட ஆண்டவரை முதன்மையாக வைக்கணும். பையன் படிச்சிருக்கானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, அவன் கோத்திரம் என்ன, குலம் என்ன, ஜாதகம் என்ன, அற்பமான காரியங்கள். இதிலெல்லாம் வர்ஷிப் கிடையாது. இது போல் யாராகிலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், கிறிஸ்டியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மேரேஜில், எஜுகேஷனில், எதுவாக இருந்தாலும் சரி. அவங்கெல்லாம் they are not at all worshipping God. They are worshipping money. They are worshipping their background. They are worshipping their position. இன்று காலை வேளையில் ஆவியானவர் சொல்கிறார், நீ என்னத்தை ஆராதிக்கிற உன் வாழ்க்கையில்? நீ என்ன செய்கிற? சர்ச்சில் 2 பாட்டு பாடி கைத்தட்டி அல்லேலூயா, அபிஷேகம், அந்நிய பாஷை, உடனே வர்ஷிப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போகிறது இல்லை, கிடையாது. தட் இஸ் நாட் வர்ஷிப். ட்ரூ வர்ஷிப். பாடுறது பார்ட் ஆஃப் த வர்ஷிப்புங்க. ஆனால் அதில் குதிக்கிறதோ, புகை போடுறது, ஆடுறது, அப்புறம் ஆனால் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா
உலக காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறது, பணத்தை வைக்கிறது கிடையாது. அது keep God as our priority in our life. That is worship, true worship. ரெண்டாவதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம், present our bodies as a living sacrifice, holy and pleasing to God. நம்ம சரீரத்தை வந்து ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக பரிசுத்தமாக அவருக்கு பிரியமாக வழங்குறது. We should submit our body. Romans 12:1 says like this, I appeal to you therefore, brothers, by the mercies of God, to present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your proper worship. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம உலக காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு சும்மா இங்கே வந்து சர்ச்சில் ஒரு 2 பாட்டை பாடினோன்னா ஒர்ஷிப்பா? இல்லவே இல்லை. தட் இஸ் நாட் ட்ரூ ஒர்ஷிப். பவுல் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, சப்மிட், present your bodies as a living sacrifice, holy and pleasing to God. பரிசுத்தமாக அதை கொடுக்கணும், அசுத்தமாக இல்லை. வெளியே நின்றுக்கிட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு உள்ளே வந்ததும் வாயை தொடச்சிக்கிட்டு ஒரு விக்ஸை போட்டுக்கின்னு பாட்டு பாடுறது, அது போல் ஒர்ஷிப் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உண்மையால் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பொய் சொல்லலை. தட் இஸ் நாட் ட்ரூ ஒர்ஷிப். யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனையை, அப்படிப்பட்ட துதியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அசுத்தமான காரியங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கறது, கண்டதையும் பார்க்கறது, சினிமா அது இதுன்னு பார்க்கறது. இங்கே சண்டே மேலே ஏறிக்கிட்டு உடனே கிட்டார் போடுறது, கீபோர்டு போடுறது. தட் இஸ் நாட் வர்ஷிப். ஆனால் மனசில் ரொம்ப தெம்பாக நினைக்கிறது. வர்ஷிப்புன்னுட்டு மேலே பாடிட்டு கீழே இறங்கினதும் அரட்டை, அவங்கள பற்றி இவங்கள பற்றி சிரிக்கிறது, பேசுறது. தட் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப். முதல்ல உங்கள் பாடியை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ், அதை வந்து பரிசுத்தம் பண்ணணும், ஒடுக்கணும். தாறுமாறாக உடம்பை அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டுட்டு கண், காது, வாய், கால், கண்ட இடம்லாம் சுற்றுறது. சினிமா பார்த்துட்டு சாட்டர்டே சினிமா நைட்டு, சண்டே மார்னிங் வர்ஷிப் மேலே ஏறிக்கின்னு அபிஷேகம் இறங்குது, அது இறங்குது, இது இறங்குது. ஒன்றும் இறங்காது, சும்மா வாயால் தான். present our bodies as a living sacrifice, holy and pleasing to God. That is true worship. மூன்றாவதாக பார்க்கிறோம், worship the Father in spirit and in truth. கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் வணங்குதல். யோவான் 4:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வோர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். For God is spirit, so those who worship him must worship in spirit and in truth. வாயால் பேசுறது இல்லை. இன்றைக்கு வர்ஷிப்புங்கிறது எல்லாம் வாயால் தான். மேடையில் ஏறிட்டா என்னென்னத்தையோ உளர்றது, என்னென்னத்தையோ சொல்கிறது. அதெல்லாம் சும்மா ஜனங்களை, வாலிப பசங்களை வேணால் அப்படி ஒரு மாதிரி உற்சாகப்படுத்தும் அந்த நேரத்தில். அது உண்மையான ஆராதனை இல்லை. பாடி லாங்குவேஜில் பண்ணுறது வர்ஷிப் கிடையாது. அது யூ ஷுட் வர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆவியில் வந்து துதிக்கிறது வேறங்க, உண்மையோடு துதிக்கிறது வேற. டூப்ளிகேட் இல்லை. வாயால் பேசுகிறதோ இல்லை பாடி லாங்குவேஜில் பண்ணுறது வர்ஷிப் கிடையாது. அதனால் அசையாமல் அப்படியே கல் மாதிரி நின்றுக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் ஷுட் நாட் பி ஆக்வர்டு, இட் ஷுட் நாட் பி லைக் சினிமா. நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம், பரிசுத்தமான தேவனை வணங்குறோம். மோசே பாருங்க, தேவனை சந்திக்கும் பொழுது அவர் அப்படியே விழறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனை பார்க்கிற யோவான் வந்து அப்படியே முகம் குப்புற விழுகிறார், நான் செத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்தம் இன்றைக்கு இல்லாமல் போச்சு. ஆவியில் துதிக்கிறது, உண்மையில் துதிக்கிறது. வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்? Keep God as our priority in our life. Present our bodies as a living sacrifice, holy and pleasing to God. Worship the Father in spirit and in truth. ஆண்டவரை நாம் முதன்மையாக வச்சு, அவரை நமக்கு தலைவராய் வைத்து, நமக்கு அவரை தகப்பனாய் வைத்து நாம் வாழும் பொழுது எல்லா இடத்திலும், சர்ச்சில் மட்டும் இல்லை, நம்முடைய தனி வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், அப்படி நாம் செய்யும் பொழுது
அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் சரியான ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உடலை முக்கியமாக அதுதான் நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறதுங்க. நம்முடைய பாடி தான் ப்ராப்ளம் கொடுக்கறது, கடைசி வரைக்கும் பாவம் செய்ய வைக்கிறது. நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய கைகள், கால்கள், நம்முடைய தாட்ஸ், இதெல்லாம் நாம் பரிசுத்தப்படுத்தும் பொழுது அது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். வாயினால் அல்ல, உடம்புனால அல்ல. ஆட்டம், ஸ்டெப்ஸு, ஒரு இதில் ஒரு ப்ரோக்ராம்ஸில், ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், சில்ட்ரன் ப்ரோக்ராமில் பிள்ளைங்க ஆடுறதோ இல்லை வாலிப பசங்க ஆடுறதோ தப்புன்னு சொல்லலை. தட் இஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, அது கிடையாது, அது வேறு. அப்போ கூட யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ்லாம் போடுறீங்க. ஒருத்தன் சினிமாக்காரன் போடுற அதே ஸ்டெப்பை நீங்கள் போடுறதுக்கு அவசியமே கிடையாது. அது ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஞானமாக காரியங்களை செய்யணும், அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மற்றவர்களுக்கு முன்பதாக மற்றவங்க ரோட்டில் ஆடுறாங்க, சாமி ஆடுறாங்கிறான், அதே போல் நம்மளும் ஆடுறதில்ல. See, there should be a difference. நாம் தேவனை, உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும். தட் இஸ் ட்ரூ வர்ஷிப். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பாராக. வரும் நாட்களிலே நமக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பாராக. இன்றைக்கு கிறிஸ்டியன் சர்க்கிளில் பார்க்குறோம், எந்த சபையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வர்ஷிப்புங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொடிலாம் ஆட்டுறாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நாங்கள் சென்னையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். பார்த்தா ஒரு 2 லேடிஸில் கேர்ள்ஸுங்க மேலே ஏறிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு அங்கே பாட்டு பாடுறாங்க. வர்ஷிப், தட் இஸ் தேவர் சிங்கிங் சாங்ஸ், ப்ரைசிங் காட். ஆனால் இதுங்க ரெண்டும் டிஸ்டர்பன்ஸ், பயங்கர டிஸ்ட்ராக்ஷனு. கொடி பிடிச்சிக்கின்னு பெரிய ஃப்ளாகை வச்சுக்கின்னு ஆடிக்கின்னு நடுவில் ஓடுறது, ஒடியாடுறது, குதிக்கிறது இல்லைங்க, இல்லவே இல்லை. நான் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னா இல்லையா இல்லை, பட் பைபிள் சேஸ் இஸ் நாட் வர்ஷிப். கர்த்தர் அப்படிப்பட்ட சபைகளுக்கு, பாஸ்டர்ஸுக்கு, அந்த போல் உள்ள பாஸ்டர்ஸ், அந்த சர்ச், அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பாராக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எது உண்மையான ஆராதனை என்பதை நாங்கள் பார்த்தோம். உண்மை நாங்கள் தலைவராக வைத்து சபையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது புத்தியுள்ள ஆராதனை என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே அசுத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உமக்கு சாட்சியாய் வாழ்வது புத்தியுள்ள ஆராதனை என்று பார்த்தோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதுவே சரியான ஆராதனை என்று இந்த காலை வேளையில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சபைகளிலே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஞானம் வரட்டும். ஆண்டவரே, இப்படி ஆராதனை செய்கின்ற பிள்ளைகள் இந்த காரியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. தவறுகளை மன்னிங்க. சபைகளிலே பரிசுத்தம் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகட்டும். எல்லா சினிமா தனங்களும், போலித்தனங்களும், அசுத்தாவியின் கிரியைகளும் சபைகளை விட்டு விலகுவதாக பரிசுத்தம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.